வணக்கம். இப்போ பார்க்க போகிறது லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை. எப்படியெல்லாம் நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணுறது, எப்படி ஒரு கிளாரிட்டியான கொஸ்டின் கேட்டு நமக்கேற்ற ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது. வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஆமாங்க. ஒருத்தர் வீட்டை பார்த்துக்கிறாங்க, ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க. இல்லை லைஃப் பார்ட்னர் வேலைக்கு போகணுமா போகக்கூடாதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வீட்டை பார்த்துக்கிறவங்க வேலைக்கு போகணுமா போகக்கூடாதுங்கிறது. வேலைக்கு போகிறோங்கிறதே பார்த்தோம்னா, வேலைக்கு கிளம்புறதுல ஆரம்பித்து வேலை முடிஞ்சு ஃப்ரெஷ்அப் ஆகி திரும்ப நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலைக்கே போயிடுச்சுனாலும் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடும். 2 மணி நேரம் காலைல சாப்பாடு, நைட்டு டின்னர் அப்படிங்கிற சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னே ஓடிடும். மீதி பார்த்தோம்னா நம்மகிட்ட ஒரு 4 மணி நேரம் கையில் இருக்கும். அந்த 4 மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம லைஃப் பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதெல்லாம் நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கணும். எனக்கு லக்ஸரி லைஃப் தேவை, சொகுசான வாழ்க்கை தேவை, கார், ஐஃபோன், பெரிய பங்களா வீடு, இதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னீங்கன்னா வாழ்க்கை ஒரு கட்டத்தில் வெறுக்க ஆரம்பிக்கும். முன்ன வாழணும், அதுக்கப்புறம் தான் ஆடம்பரமாக வாழணுங்கிறதுலாம் இருக்கு. ஸோ முன்ன வாழ்றதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னோட சஜஷன். இது உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் தண்ணி, தம்மு, இந்த உடம்பு கெடுதல் தர எதுவாக இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீம்ல ஆரம்பிச்சு சாக்லேட்ல ஆரம்பிச்சு, இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் இப்போ ரேராக வச்சுக்கலாம். தினமும் சாப்பாடுல சேர்த்தா உடம்பு கெடுதல். அதே மாதிரி ஃபிட்னஸ், நான் ஃபிட்டா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், என்னை பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும், கண்ணாடியில் மிரரில் நான் நிற்கிறேன்னா எனக்கு அது ஒரு பூஸ்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் இருக்கு. உங்க பார்ட்னர்ட்டே அதை எதிர்பார்க்குறீங்களா? இல்லை 2 பேர் சேர்ந்து, ஏன்னா 2 பேர் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஈஸி, ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது, பெட் அனிமல்ஸ், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் 2 பேரும் சரி சமமா செஞ்சு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோமா, இல்லை நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு மொத்தமா பார்ட்னருக்கு தலையில கட்டுறோமா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுமா, அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. சமைக்கிறது மட்டும் இல்லை, வீடு கிளீன் பண்றது, வீட்டை பார்த்துக்கிறது எல்லாமே. அதே மாதிரி வீட்டோட ஃபைனான்ஸ், வரவு செலவு, ஒரு மாசம் ஒருத்தர் பார்த்து இன்னொரு மாசம் இன்னொருத்தர் பார்க்கணும். ஏன்னா இது எதுக்காகனா, இந்த விஷயம் பார்த்தோம்னா நம்ம இல்லைனாலும் நம்ம லைஃப் பண்ணதுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் ஏமாந்துட மாட்டாங்க, எல்லா கணக்குகளுக்கும் அவங்களுக்கும் தெரியுங்கிறதுக்காக அது அப்படிங்கிறது. ஸோ வரவு செலவு இருந்துச்சுனாலே செலவு அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாங்கி கொடுங்கன்னு சொன்னா இப்போ அவங்களே கணக்கு வழக்கு கொடுத்து பாருங்களேன், நீங்க ஏன் வாங்குறீங்கன்னு தான் வரும். நம்ம செலவு பண்ணா நம்ம மிச்சம் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், வரவு செலவு ஆளுக்கு ஒரு மாசம் மாத்தி பாருங்க அப்படிங்கிறது. அப்புறம் மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு, 2 பேருமே அப்பா அம்மா தான். ஸோ ஒரேடியா மாப்பிள்ளை வீட்டுல தங்கிடாம முடிஞ்ச அளவுக்கு பொண்ணோட அப்பா அம்மா வீட்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம பழக்கவழக்கத்துல அப்படியே பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருவாங்கிறதுக்கு நம்ம அதை கொஞ்சம் மாத்துவோம். அவங்களும் அப்பா அம்மா, பொண்ணுனாலும் அப்பா அம்மா தான், அப்பா பையனோடதுனாலும் அப்பா அம்மா தான். ஸோ 2 பேருக்கும் ஓரளவு சரி சம பங்கு, ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்ஸ் கொடுங்க, அவங்களோட நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை பார்க்கலாமா, இல்லை அதில் டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்லை அதில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு பேசிக்கிறது, இதெல்லாமே இருக்கு. அது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எப்படி பண்றோம், எப்படி பண்ணா பிடிக்கும், இல்லை அவங்களோட சுதந்திரம் அப்படிங்கிறது ஃப்ரீயா விடுறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஸ்பிரிச்சுவல், பயபக்தியில மூழ்கி நான் செய்யறேன் நீங்களும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், உங்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்லைங்க, நீங்க செய்ய வேண்டாம், உங்க ஜாலியா இருங்க, உங்க இஷ்டத்துக்கு இருங்கன்னு விடுறாங்களா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த சமூக பிரச்சனைல தலையிடுறது, குடும்ப பிரச்சனைல தலையிடுறது, இல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, மற்றவங்க பிரச்சனை மூக்கு நுழைக்க கூடாது, நாம நம்ம வேலை இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா. நீங்க எப்படியோ
நீங்க எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் குழந்தைகள் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறோமா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோமா, நாம சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லை டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, குழந்தை வளர்க்குறத பற்றி எவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்படிங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் லவ். நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், அவங்க இடத்துலேருந்து அதை யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் இந்த லவ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எப்பயும் வச்சுக்கணும். அதுக்காக ஸ்டெப்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்கா? இல்லை கல்யாணம்னா முடிஞ்சு அவ்வளோதான், தாலி கட்டியாச்சு, எழுதியாச்சு, இனிமேல் வேற சொந்தமான பார்ட்னர் அதை எதிர்பார்க்குறாங்களா? இதெல்லாம் தப்பான உறவுகளுக்கு வழிவகுக்குது. ஸோ இதுலலாம் கொஞ்சம் கிளாரிட்டியா இருங்க. எவ்வளவு நாள் வாழ்றங்கிறது முக்கியங்க. அந்த ஒரு நாளும் எவ்வளவு ஆழமா உணர்ந்து ரசிச்சு வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறதா முக்கியம். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கோம். நம்ம இல்லைனாலும் நம்ம பார்ட்னர் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் அதுக்கான அனுபவத்தையும் அறிவையும் அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.